Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் நடைபெற இருந்த குரூப் 2A தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். வணக்கம் மேம், இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இல்ல, தமிழ்நாட்டுல டோட்டலா அரசு இயந்திரம் நிலை குலைந்திருக்கிறது, சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். நாம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிர்வாகம் எந்த விதத்திலும் சரியில்லை, நிர்வாகத்துல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாம வருகின்ற தேர்தலை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, IAS ஆபீசர், அரசு அதிகாரிகள் இவங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அவங்க யாருமே நிர்வாகத்திற்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக முற்றிலுமாக அரசு இயந்திரம் செயலிழந்து போயிருக்கிறது என்பதுதான். ஏன்னா ஒரு இடத்துல அதிகமான பேர் இருக்காங்க, ஒரு இடத்துல குறைவான பேர் இருக்காங்க, ஒரு இடத்துல தேர்வு தள்ளி வைக்கப்படும் சொல்றாங்க, ஒரு இடத்துல தேர்வு எழுதவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஹால் டிக்கெட் இருந்து நம்பர் இல்லை, நம்பர் இருந்தா ஹால் டிக்கெட் இல்லை. எந்த அளவிற்கு குளறுபடி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்தா வருங்காலத்துல இந்த பரீட்சையை நம்பி தனக்கு பணி கிடைக்கும் என்று கடுமையா அதற்காக உழைத்து பல காலம் உட்கார்ந்து படித்து உழைத்த இளைஞர்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையா இருக்கும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனே அது எப்போ பரீட்சை திருப்பி எழுதணும்னே தெரியலன்ற கருத்தை எப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால இதை உடனே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிமைக்கு நன்றி மேம்.